அப்படி போங்க. பிற்படுத்தப்பட்டவர் என்று ஒரு பிரிவு இருக்குது, பிசி என்று ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதுலேயும் பல்வேறு சாதி இருக்குது. எஸ்சிக்குள்ள 76 சாதி இருக்குது, பிசிக்குள்ள பல்வேறு சாதி இருக்குது, எம்பிசிக்குள்ள பல்வேறு சாதி இருக்குது. இன்னைக்கு இந்த தமிழகத்தை ஆளுகிற மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் என்ன செய்தாரு? அவருடைய சாதிய, இசைவேளாளர் சாதிய மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் கொண்டு சேர்த்தார். எதுக்கு சேர்த்தாரு? இன்னைக்கு ஏன் பட்டியல் விட்டும் தேவேந்திர வேளாளர்கள் கேட்கிறான்னு கேட்பவருக்கு நான் சொல்றேன், அவர் ஏன் அதை எம்பிசியில் கொண்டு சேர்த்தாரு? அந்த இசைவேளாளர் பட்டியலில் கொண்டு, இசைவேளாளர் சாதியை யாருமே போராடல. இசைவேளாளர்கள் எங்கேயாவது போராடினாங்களா? எங்களை எம்பிசி சேர்க்கன்னு சொல்லி வன்னியர் பெருமக்கள் போராடினார்கள். அந்த பிரிவில் இசைவேளாளர் கொண்டு இணைத்தார்கள். ஏன் இணைத்தாங்க? நாம் சிந்திக்க வேண்டும். ஆக பட்டியல் வெளியேற்றம் எதற்கான கோரிக்கை என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்க. எல்லோருக்கும் பட்டியல் இருக்குது, எல்லோருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்சிக்கு இடஒதுக்கீடு இருக்குங்க, அது போல பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்குங்க, அது போல எம்பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்குங்க, அது போல எஃப்சிக்கு இடஒதுக்கீடு இருக்குங்க, அது போல இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ் அவர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கும்போது என்ன மட்டும் ஏதோ கோட்டாவில் வந்தவன், இவன் தான் சலுகையில் வந்தவன், இவனுக்கு என்னப்பா, உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் அரசாங்கம் நிறைய சலுகை கொடுக்க, உங்களுக்கு என்னப்பா, எல்லா சலுகையும் உங்களுக்கு தான் கிடைக்கணும் ஒரு பேச்சு இருக்குதா இல்லையா? அது நமக்கு வலிக்குதா இல்லையா? நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு என்னப்பா சலுகை இருக்கு, யாருக்குப்பா சலுகை இல்லை என்று கேள்வி நம்ம கேட்க முடியுதா? யாருக்குப்பா சலுகை இல்லை என்று கேட்கிற கேள்விதான் பட்டியல் வெளியேற்றம். இந்த பட்டியல் வெளியேற்றம் யாருக்கு சலுகை இல்லை என்று கேட்கிற கேள்வி. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? தலைவர் சொல்றாரு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு, ஆனா நீங்க இடஒதுக்கீடு வாங்கி வச்சுக்கிட்டு பெருமையா மேசி முடிக்க எங்க முன்னா நிக்கிறீங்க. நாங்களும் இடஒதுக்கீடு வாங்குறோம், ஆனா நானும் நின்று ஒண்ணுன்னு ஒரு எண்ணம் உனக்கு வரமாட்டேங்கல. இப்ப நான் சொல்றேன், நான் தயார், சலுகையை விட்டு வெளியே வர நான் தயார். நீ தயாரா என்று கேட்பதுதான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை. நீ தயாரா? உனக்கு இருக்கிற சலுகையை விட்டு வர நீ தயாரா? இன்னைக்கு தேவேந்திர எல்லாம் இந்த நாடு முழுவதும் என்ன கோரிக்கை இருக்குன்னா, எங்களை எஸ்சியில் சேருங்க என்று கோரிக்கை இருக்கும். ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சமூகம், எனக்கு மானம் முக்கியம், மரியாதை முக்கியம், சலுகை முக்கியம் இல்லை என்று போராடி என்னை எஸ்சி பட்டியலிட்டு தூக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரே ஒரு சமூகம் தேவேந்திர வேளாண் சமூகம். நான் சொல்றேன், தொழிலில் உயர்ந்த தொழிலான வேளாண் தொழில் செய்கிற நாம் எப்படி தாழ்த்தப்பட்டோம்னா இருக்க முடியும்? இந்த கேள்வி நான் கேட்டா என்னுடைய சகதோழன் என்ன சொல்றான், இதை சொல்லி எங்களுக்கு அதுல இழிவு வருதுங்க. நான் யாருக்காகவும் சொல்லல, நாங்கள் எங்கள் போராட்டத்தின் ஆயுதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எஸ்சி பட்டியல் உருவாக்குறாங்க சார், அதுல 9 வகையான வரையறை இருக்கு சார். எஸ்சி பட்டியல் 1936 உருவாக்குறாங்க சார். அந்த 1936 உருவாக்கப்பட்ட எஸ்சி பட்டியல் உருவாக்கும் போது யாரெல்லாம் எஸ்சி எடுக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் கோயில் நுழைய முடியாத சாதியா இருந்தாங்களோ அவரெல்லாம் டிப்ரெஸ்ட் கிளாஸ் எடுத்தாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுப்போம், அவங்களுக்கு கோயிலுக்கு விட மாட்டேங்கன்னு சொன்னான். ஆனா 1928 பழனியில மண்டகப்படி வாங்கின ஒரு சாதி எப்படி சார் கோயிலுக்குள்ள போகாம திசை நோக்கிய மண்டகப்படி கட்டினா? எப்படி கொடுத்தா மண்டகப்படி? அப்ப யாரு நான் யாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க எஸ்சி லிஸ்ட் எடுத்ததே தப்புன்னு சொல்றோம். தலைவர் சொல்வது, இந்த மண்ணில் யாரும் தாழ்ந்தவர் இல்லை, யாரும் உயர்ந்தவர் இல்லை. தலைவருடைய பயணம் யாருடைய அடிப்படையான பயணம் சொல்லிங்கன்னா, தியாகி இமானுவேல் சேகரன் எதற்காக போராடினாரோ அந்த பயணத்தை இந்த மண்ணில் கொண்டு போகிற ஒரு தலைவர் தமிழர் வேந்தர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் 1956 அவரும் படிக்கும் போது பல்வேறு இன்னல்களை சந்தித்தார். உங்களுக்கு தெரியும், படிக்கும் போது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார். அம்பேத்கர் இடத்தில் நீயும் நான் இருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படிப்பு தேவையா? பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறான், ஒதுக்கி வைக்கிறான், தள்ளி வைக்கிறான், நான் பள்ளிக்கூடத்துக்கு போமாட்டேன்னு சொல்லி நம்ம அப்பா மட்டும் சண்டை போட்டிருப்போம். ஆனால் அவர் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டினார், அத்தனை அவமானங்களையும் தாண்டிதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற அறிவார்ந்த மனிதனாக அவர் வளர்ந்தார். அவர் சொல்றாரு எனக்கு இந்த மக்களுக்கு சாதியால் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த பிரச்சனையை முதல்ல கையில் எடுத்து போராடுகிறேன் என்று சொன்னார். அவரே 1956 பௌத்தம் தழுவினாரு. பௌத்த மதத்துக்கு மாறுகிற போது இதே கேள்வி வந்துச்சு, நீங்க எஸ்சி பட்டி விட்டு நீங்க பௌத்தத்தை தழுவுனீங்க, பௌத்த மதத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சலுகை போயிருமே என்று கேட்ட போது அவர் சொன்னார், என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்க மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய சலுகை போகுது என்று
நீ அழக்கூடாது என்று யார சொன்னாரு? அந்த பத்திரிகையாளர் பாட்டு கேட்டார். அவர் வேற சமூகத்தை சேர்ந்தவரு. அவர் கேட்ட கேள்விக்கு சொல்றாரு, என்னுடைய சலுகை பறிபோகுது என்று நீ அழுகிறாய. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த சலுகைக்குள்ள கொஞ்ச நாள் நீ வந்து இருன்னு சொன்னார். என்ன சொல்றாரு, நீ மகராக வந்து இந்த சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடுக்கு போ, நீ மகராக வாழ வேண்டும். மகர் சமூகம் தான் அவருடைய சமூகம். அவர் சொன்னார். அதை தான் இப்ப தலைவர் கேட்கிறார். யாரெல்லாம் இந்த பட்டியலிடத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், நீங்க வந்து கொஞ்ச நாள் எஸ்சியா இருங்க, நாங்க வெளியில போறோம். நாங்க எஸ்சியா இருந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது. நாங்கள் எஸ்சியா இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்ற, ஆனா உனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா நாங்க அந்த பக்கம் வரோம், நீ இந்த பக்கம் வந்து அனுபவித்தால் மட்டுமே இந்த வழி தெரியும் என்று சொல்லுகிறார். ஆக பட்டியல் விட்டு வெளியேறினால் இடஒதுக்கீடு பறிபோகும் என்று சொன்னால் நம்பாதீர்கள். தலைவர் இருக்கிறார். இடஒதுக்கீடை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். இந்த மண்ணில் ஒவ்வொரு சாதியும் எத்தனை விழுக்காடு இருக்குது என்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். அந்த விகிதாச்சார அடிப்படையில நீங்கள் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறீர்களோ அந்த இடஒதுக்கீடு தர வேண்டும் என்றுதான் தலைவர் கோருகிறாருடைய. இந்த சலுகை வேண்டாம்னு சொல்றாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க, நம்பாதீங்க. தலைவருடைய ஒரே கோரிக்கை, சலுகை என்பது மயிருக்கு சமம், மானம் மரியாதை என்பது உயிருக்கு சமம் என்று போராடுகிற தலைவரை நாம் பின்பற்றுகிறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போனாங்க ஒரு நம்ம பட்டிமன்ற பேச்சாளர். நீங்க முகநூல்ல பார்த்துருப்பீங்க, ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவர் போனதுக்கு அங்க போய் பட்டிமன்றத்துல அவர் வந்து பேச போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் டிவியில நிறைய பேசுவாரு, நிறைய நகைச்சுவை பேசுவாருன்னு அங்க இருக்கிற அமைப்புகள். இங்க இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டை தாண்டி போனா எந்த சாதி தெரியாது. தமிழ் பேசுறாங்க, தள்ளி பேசுறாங்கன்னா காதுக்கு தமிழ் இருந்து ஐயோ நம்ம சொந்தக்காரனுக்கான தெரியும், அவன் என்ன சாதி இருக்கான்னா யாருக்கும் தெரியாது. அவன் கடல் கடந்து போயிருக்கிறான். அந்த இடத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பெண்கள் ஒன்றா சேர்ந்து நிறைய வெரைட்டியா சமையல் பண்ணி அவர் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தவர் சாப்பிட்டுட்டு சாப்பாடை டேஸ்ட் பார்த்து நீங்க யாரு எந்த ஊருன்னு ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கிறாங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கிறாரு எந்த ஊரு, அவங்க எந்த ஊர் கேட்கும்போது அவங்க அடையாளப்படுத்தி தன் சாதியை சொல்லியே சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் அத்தனை கூட்டத்துல அவர் நீங்க யாருன்னு கேட்டது ஒரு அவமானமாக அந்த பெண் கருதுகிறார். அவளுக்கு அது வழியை ஏற்படுத்துகிறது. ஏன்னா அவ ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறா, ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறா. ஷெட்யூல் காஸ்டுக்கு போய் அதை சொல்லுவதற்கு அவளுக்கு அவமானமா தெரியும். என்ன அவமானம்? இதான் தலைவர் கேட்கிறார். இப்ப கேட்கல, 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கேட்கிறார். நீயும் நானும் இந்த சாதியில் பிறக்க வேண்டும் என்று வரமாங்கி பிறக்கவில்லை. பிறகே அதை சொல்வதற்கு வைக்கப்படுத இயற்கை. எல்லோரும் ஒரு சாதியில் பிறப்பது போல் நாம் இந்த சாதியில் பிறந்திருக்கிறோம் என்றால் உன்னை ஒருவன் என்ன சாதி என்று கேட்டால் நீ தைரியமாக யார் என்று சொல், அவன் அவமானப்பட்டு போவான். நீ சொல்ல தயங்கினால் அவனுக்கு மகிழ்ச்சி, நீ சொல்ல தயங்கினால் அவனுக்கு பெருமை. சாதி ஒழிப்பு பேசாதே, சாதி சமத்துவம் பேசு. நாளை சாதி இல்லாத சமத்துவம் வரும் என்பது தலைவருடைய கோட்பாடு, கொள்கை. அதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாதி என்பது இரும்பு போல வலிமையா இருக்குது. இதை முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா இயல்பா இழக்கணும். அது இலகி அப்புறம் தான் நீ விரும்புகிற வடிவத்திற்கு அதை கொண்டு வர முடியும். ஆக முதலில் சாதியை இயல்பாக மாற்றுங்கள். உன்னை பேர் கேட்டா உன் பேர் என்ன சுதாகர், உங்க பேர் என்ன சேகர் சொல்வது போல, நீ யாருன்னு கேட்டா அவர் சாதி சொல்வது போல, உன்னை கேட்டால் உன் சாதி நீ இயல்பாக எந்த வருத்தமும் இல்லாமல் சொல்லிப்பார். சாதி மோதலே வராது. இதை சொல்லுவதால இவருக்கு எந்த வருத்தம் தெரியும். இன்னைக்கு அது நடந்திருக்கு. எப்போ 2021 தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வந்த பின்பு நேற்று வரை என்னை ஒருவர் நீங்க யாருன்னு கேட்டா நானும் சொல்ல தயங்கினேன், அவரும் என்னை இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்த தயங்கினாரு, இவர் பள்ளசாரி என்று சொல்வதற்கு தயங்கினார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அல்லாத ஒருவர் என்னை ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தினா அழகா படுத்துவார். என்ன பண்ணுவாரு? இப்ப தலைவரையே அறிமுகப்படுத்தினா நேற்று எப்படி படிச்சிருப்பாங்க? அவர் பல்லர் சமூகத்தின் தலைவர் என்று சொல்வதற்கு வைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துவதற்கான இன்னைக்கு அழகா சொல்லுவாங்க, அவர் தேவேந்திர குல வேளாளருடைய ஒப்பற்ற தலைவர் என்று எல்லோரும் சொல்லுகிறாங்க. இது அடுத்தவருக்கும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற இன்னைக்கு மேடையில் இருக்கிறாங்க. இவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு நான் மேடைக்கு போனேன், அந்த சமூகம் என்ன சமூகம் கேட்டா அழகா சொல்லுவாங்க தேவேந்திர குல வேளாளர் என்று. இன்னைக்கு மேடையில் விட்டா கூட அண்ணன் திருமாரஞ்சியை பேச விட்டா தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாறை 1 மணி நேரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஆண்டு கணக்கில் பேசுவார். ஏன்? அவருக்கு அந்த வாய்ப்பை தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்ற இந்த போராட்டத்தில் கிடைத்த அந்த அரசாணை கொடுத்திருக்கிறது. அதை பெற்றுக் கொடுத்த தலைவர் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் அவர். தலைவர் தான் பெற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு கருப்பு சட்டை போராட்டத்தை பற்றி தெரியாத நிறைய பேர் பேசுறாங்க. நான் யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுகள் இல்லை. ஆனால் கருப்பு சட்டை போராட்டம் என்பது எவ்வளவு வலிமையான போராட்டம் என்பதை நீங்க வந்து இந்த விவாதம் பண்ண நான் சொல்றேன்.
கருப்பு சட்டை போராட்டம் வந்து சாதாரண போராட்டம் அல்ல. அவர் அப்போது என்டிஏ கூட்டணியில் தலைவர் இருக்கிறார். முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு முதல்வராக இருக்கிறவரு திருப்பூருக்கு வர்றாருன்னா கருப்பு காக்கா கூட பறக்க மாட்டாங்க காவல்துறை. நல்லா புரிஞ்சுக்காங்க. கருப்பு காக்கா கூட பறக்க முடியாது. ஆனால் எத்தனை முறை முதல்வரை சந்தித்தாலும் கருப்பு சட்டையோடு போய் சந்தித்தார். எதற்காக என்று அவர் கேட்பார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அரசாணை கிடைக்கிறதை கலத்த மாட்டோம் என்று தலைவர் சொன்னார். அவர் சொன்னார், அதுதான் நாங்கள் கொடுக்க போறோம்னு சொன்னார். நீங்கள் கொடுத்து அது அரசு இதழில் வர வேண்டும், ஒரு சட்டமாக வர வேண்டும். அரசிதழில் எந்த கூட்டணி இருக்கிற அத்தனை தலைவர்களும் தேவேந்திரோட வேளாண் வரலாற்றை உணர்ந்தவர்கள். இதுவரை ஏமாற்றியவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுகவை சேர்ந்தவங்க நாடாளுமன்றத்தில் அரசாணை கோரிக்கை வருகிற போது, மசோதா தாக்கலாகி விவாதம் வருகிற போது வெளிநடப்பு செய்தார்கள். அவர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும். தலைவர் உங்களை சரியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தனக்கு அரசியல் பதவி வேண்டும், அது முக்கியமல்ல. அது எப்போதாவது என் மக்கள் எனக்கு தருவார்கள். ஆனால் நான் இருக்கிற காலத்தில் இவனுக்கு இந்த அரசாணையை பெற்றுக் கொடுக்க வேண்டும், பட்டியலை விட்டு வெளியேற்றி இவனுக்கு சமத்துவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏனென்று சொன்னால், இப்போது நான் அந்த அமெரிக்கா விஷயத்தை சொன்னேன். அந்த பெண் சாதியை சொல்ல அவமானப்படுகிறார். எப்போ? 2026 அதை ஒருவர் திரும்ப அதே எடுத்து போட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு முகநூல் பதிவு போடுறாரு. அவர் மனித உரிமைக்காக போராட்டங்களை பெருசாக நடத்தக்கூடியவர். அவர் பதிவு என்னன்னா, நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி என் நண்பன் வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டாங்க. எனக்கு சங்கடமாக போச்சு. என் நண்பனுக்கு அதை விட வழியாக போச்சு. நான் அப்படி எந்திரிச்சு வந்துட்டேன். என் நண்பன் ஓடி வந்து பஸ்ஸில் ஏற வரைக்கும் பின்னாடி வந்தாப்புல, இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வந்துட்டேன். திரும்ப என் நண்பன் எங்கள் வீட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். எங்கள் அம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன சாதின்னு கேட்டாங்க. அந்த எதை சொல்லியிருக்க வேண்டியதானே. தலைவர் சொன்னது போல நான் இந்த சாதின்னு சொன்னால் என்ன பிரச்சனை? சொன்ன பிறகு அவர்கள் உன்னிடம் பாரபட்சம் காட்டினார். அதுதான் பிரச்சனை. நீ ஏன் சொல்லாம வர்ற? எங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சாதிகள் சாதி ஒழிப்பு பேசுறான். எங்கேயோ ஒரு மொழியில 4 மாவட்டத்தில் இருக்கிறவங்க சாதி பிரிவு பேசுறான். அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ஒழிப்பு எப்படி சாத்தியம் என்றால், முதலில் சாதி இறுக்கத்தை இந்த மேலில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் போல ஒற்றுமைப்படுத்துங்கள், இயல்பாக்குங்கள். அவருடைய சாதியை சொல்லட்டும், நான் என்னுடைய சாதியை சொல்லியே அவரோடு பழகுகிறேன். அதுவே நாளை சமத்துவத்தை உருவாக்கும் என்பதை முற்றும் உணர்ந்து அன்று முதல் இன்று வரை, இன்னைக்கு உணரல, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 20 வயதில் உணர்ந்து போராடிய தலைவர், அன்பு தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க. அவர் சொன்னார், அன்னைக்கு சாதியை யாரு கேட்டா சொல்லிடு, சொன்னாலே அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். நீ சொல்லாமல் இருக்கும்போதுதான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர்களால் சொல்ல முடியவில்லை, நம்மால் சொல்ல முடியுது, அப்ப நம்ம ஒரு பெருமையான சாதனை பண்ணிருக்கிறோம், இவங்க சொல்ல முடியாத சாதனை பண்ணிருக்கிறார் என்ற ஒரு பாகுபாடு இந்த மண்ணில் இருக்கிறது என்று உணர்ந்து தலைவர் போராடினார். அவர் எதற்கெல்லாம் போராடினார்? அவர் பள்ளிக்கூடத்தில் அவர் சொல்லுவார், எதற்காக தலைவராக வந்து சொன்னா அவர் எப்போதும் பதிவு போடுவார். என்ன தெரியுமா? நான் பள்ளிக்கூடத்தில் இருந்தேன், ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொண்டு வரும்போது என்னை எஸ்சி பசங்க எந்திரின்னு சொன்னாங்க. நான் எந்திரிச்சேன். அப்பதிலிருந்து சில நண்பர்கள் என்னோடு பேச மறுத்து விட்டார்கள். என்னை அந்த பள்ளிக்கூடம் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்தியது எனக்கு வேதனையாக இருந்தது. ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சமூகத்தில் இருக்குது, அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக நாம் போராட வேண்டும் என்று அன்றைக்கு போராட தொடங்கினார். பல்வேறு வழக்குகளை கடந்து இன்றைக்கு அவர் எதற்காக போராடினாரோ அந்த முடிவு இன்று கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு 2024 சொல்றாங்க சாதியை கேட்பதால் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி. இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, கேட்டா சொல்லிடு, பிரச்சனையே கிடையாது. நீ கேட்டா சொல்லிட்டேன்னா இங்க சமத்துவம் வரும் என்பதுதான். பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம், அரசாணை கேட்கிறோம் என்றால் அது சமத்துவத்துக்கானது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். இன்னும் இப்ப சமீபத்தில் 8ஆம் தேதி திருநெல்வேலியில பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் என்று படித்த அறிவாளிகள் ஒரு கூட்டத்தை போட்டு, இந்த பட்டியல் சாதி இருப்பதால் நமக்கு என்ன நன்மையெல்லாம் ஏற்பட்டு சொல்லி ஒரு முகநூல் பதிவு போட்டுட்டாங்க. நான் அதை போய் படித்தேன். அந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் எண்ணி பார்த்தேன், மொத்தத்தில் 12 பேர் இருந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் மொத்தம் 12 பேர். ஆனால் தலைவர் போய் பட்டியல் வெளியேற்றத்திற்காக நடத்துகிற கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். எதற்கு இந்த மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவன் போட்டுக்கிறான், இந்த பட்டியல் சாதியில் இருப்பதால் நம்ம கிட்டத்தட்ட 400 பேர் டாக்டராக இருக்கணும்னு போட்டுருக்கான். எத்தனை பேர்? 400 பேர். எத்தனை ஆண்டுல? கிட்டத்தட்ட 75 வருஷத்துல 400 பேர் டாக்டர் ஆனா இந்த சமூகம் முன்னேறிடுமா? 400 பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் அதை நோட் பண்ண சேர்க்கப்படுகிற போது இன்னொரு சமூகம், அன்றைக்கு ஒரு அன்சியபிள் கம்யூனிட்டியாக இருந்த ஒரு சமூகம், அன்றைக்கு சாதி அடக்குமுறை முழுமையாக பாதிக்கப்பட்ட சமூகம், எங்களை பட்டியலில் சேர்த்துக்கிறாங்க. சேர்க்க வேண்டாம்,
நாங்க பாத்துக்கிறோம், எங்களுடைய வளர்ச்சியை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குமா? எத்தனை தொழிலதிபர் இருக்காங்கன்னு சொல்லி பெட்டி கடையாக வச்சிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க, எவ்வளவு தொழிலதிபர் இருக்கிறாங்கன்னு எண்ணிக்கை பார்த்தா. இப்ப நான் கேட்கிறேன், பாலாறும் தேனாரும் எசிபெட்டில் இருக்குதுன்னா இங்க இருக்கிறவங்க தானே முன்னேறி இருக்கணும். ஏன் இங்க இருக்கிறவங்க முன்னேறல? மற்ற இடத்துல இருக்கிற எல்லாரும் முன்னேறிருக்காங்க. எப்படி முன்னேறிருக்காங்க? அப்ப இங்க இருக்கிற பிரச்சனையை இங்க இருக்கிற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இங்க என்ன தேவைன்னா, சாதிவாரி கணக்கெடுப்படுங்க, எல்லா சாதிக்கும் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, பட்டியல் விட்டு தேவேந்திர குல வேளாளர்களை வெளியேற்றுங்கள். நிச்சயம் இந்த மண்ணில் சமத்துவம் உருவாகும். அந்த சமத்துவத்திற்கான தலைவருடைய பயணம் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறும் என்று சொல்லி தலைவரின் கரத்தை வலுப்படுத்துங்கள். தலைவர் இந்த சமூகத்தின் தலைநிமிடுவுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கிறார். தலைவர் சொல்லுகிற ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நீங்கள் பெருவாரியாக வாக்களிக்க வேண்டும். 2019 தலைவர் இந்த கூட்டணியில் பயணிக்கிறார். 19 நீங்கள் தலைவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்டிஏ கூட்டணிக்கு பெருவாரியாக வாக்களித்தீர்கள். அந்த புள்ளிவிவரம் அவர்களிடம் இருக்கிறது. அதுபோல 2021 சிலர் அரசாணை கொடுத்த பின்பும் அவர்களுக்கு துரோகம் செய்து வெளியே போனாங்க. ஆனால் தலைவர் இந்த சமூகத்தை நாம் அப்படி வழிநடத்த கூடாது. அரசாணை என்பது இந்த சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கை. அதை கொடுத்தவர்களுக்கு நாம் நன்றியோடு கூட இருப்போம். அப்படி என்றால்தான் அவர்கள் மீண்டும் நம்மோடு பயணிப்பார்கள். ஏன்னா 75 ஆண்டு கால இந்த அரசியல்ல ஒரு முறை கூட தேவேந்திர குல வேளாளர்களை எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேர் சொல்லி அழைத்ததில்லை, பெருமைப்படுத்தியதில்லை, நம்மோடு நெருங்கி வந்ததில்லை, நமக்காக பேசியதில்லை. ஆனால் தலைவர் அரசியலை தீவிரப்படுத்திய பின்புதான், இந்த என்டிஏ கூட்டணியோடு தலைவர் முதலில் இணைந்த பின்புதான் ஒரு கட்சி இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியது, நம்மை பற்றி பேச தொடங்கியது. ஒரு மாண்புமிகு பாரத பிரதமரே, நான் நரேந்திரன், தேவேந்திரன், நாம் இருவரும் உறவினர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் மாற்றம் இந்த மண்ணில் வந்ததென்றால் அதை உருவாக்கியவர் தலைவர் தமிழ்வேந்தர்.